ஹalleluya. 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 எல்லாரும் எப்படி ஹalleluya. இருக்கீங்க? நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கீங்களா? ஆ? நிஜமா? ஆ. தாவல இன்னைக்கு வந்துட்டாரு. என்ன சத்தம் போட்டு காட்டுறாரு இங்க இருக்கிறாருன்ட்டு. ஓய், இது சத்தம் வரக்கூடாதாம்மா. சரி, எல்லாம் முட்டி போடுவோமா? வாரத்தின் முதலாவது நாள். ஆனா இது என்னது? மாசத்தின் கடைசி ஞாயிறு. சரியா? இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஒரு மாசமே முடிய போகுது. இப்பதான் எல்லாம் என்ன பண்ணீங்க? ஹாப்பி நியூ இயர் சொன்னீங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு என்னாச்சு? ஒரு மாசம் முடியுது. இந்த ஒரு மாசமும் நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. இந்த ஒரு மாசமும் என் தேவன் உங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க எப்படி அவரை நினைச்சீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போதுமானவரா இருந்தார். எனக்கு தேவன் தான் முக்கியம், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், அவர் மட்டும்தான் போதுமானவரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவர் போதுமானவரா இருந்தார். இல்ல, இந்த பிரச்சனையை நான் தான் தீர்க்க முடியும், இல்லை இந்த பிரச்சனையை என் வீட்டுக்காரன் தான் தீர்க்க முடியும், இல்லை இந்த பிரச்சனையை சொந்தக்காரன் தான் தீர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருந்திருப்பாரு. ஆனா ஆண்டவரே அப்படின்னு அவர் பாதத்தை நீர் தான் எல்லாம், உண்மை விட்டா வேற யாரும் கிடையாது. பேருந்து சொன்ன மாதிரி எங்க ஆண்டவரை போவோம்? நித்திய ஜீவ வாசனம் வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஜீவ வார்த்தைகள் பற்றால எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அப்படி நடத்தின அந்த ஆண்டவர், அவரை நீங்க சின்சியரா பார்த்துருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன இருந்திருப்பாரு? உண்மையும் உத்தமும் சின்சியரமா இருந்திருப்பாரு. இந்த மாசம் முடிவுல இந்த 28ஆம் தேதி நாம் அதை யோசித்து பார்ப்போம். கவலைகள் எல்லாம் இருக்காது, கஷ்டங்கள் இல்லாத இருக்காது, நஷ்டங்கள் இல்லாத இருக்காது, இழப்புகள் இல்லாத இருக்காது. ஆனா அவை எல்லாவற்றிலுமே ஒரு நன்மை உண்டு, ஒரு லாபம் உண்டு, ஒரு நீதி உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு, ஒரு சமாதானம் உண்டு. அது எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கும். அதான் சொல்லிருக்க, ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தாக்கா புது சிருஷ்டி. தினைக்கும் எவ்ரி ஹவர், எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட், ஏன்னா ஒரு செகண்ட், ஒரு நிமிஷமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் புதிதா இருப்பார். உங்கள் விருதியை புதிதாக்குறதுனால ஆண்டவர் தம்முடைய வல்லமை உங்களுக்கு காட்டுகிறவரா இருக்கிறார். இது அந்த நாளில் மாச கடைசியா இருக்கலாம், காசுல கைக்கு அடிக்கிறதா இருக்கலாம், இல்லை இது கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது அதெல்லாம் ஒரு கவலை இல்லாத இருக்கலாம். ஆனா இந்த மாசம் பூரா வழி நடத்துறவருக்கு அந்த தேவன், அவர் வாக்கு மாறாதவரை வல்ல இருந்தார். ஏந்துவேன், சுமப்பேன், தூக்குவேன் வழிநடத்தி வந்தார். நிறைய பேர் அதுக்கு சாட்சியா இருக்கிறார். மேகம் போட்டு நிறைய சாட்சிகள். அந்த தேவன் இன்னைக்கு நம்ம தரிசிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். மாசம் பூரா காப்பாத்துறேன் சுவாமி அப்படின்னு நன்றி சொல்ல வந்தோம். ஆமா, நம்மிடத்துல நன்றி சொல்ல வந்தோம். வேற யாருக்கும் நாங்க நன்றி சொல்ல முடியாது சுவாமி. ஏன்னா நீர் தான் எங்களை என்ன பண்ணியிருக்கிறது, இந்த நாள் வரை வல்லமையாக வழிநடத்தி வந்திருக்கிறது. உமக்கு தான் நன்றி சொல்ல வந்தோம். எனக்கு துதிகளையும், ஸ்தோத்திர பலிகளையும், நன்றி பலிகளையும், சமாதான பலிகளையும், பாவ நிவாரண பலிகளையும் கூட சுவாமி
நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் அருமனார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்காரலாம். ஒரு பாடலை பாடலாம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை போற்ற வந்தோம் என்று. அப்படிதானே? விடுதே